இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் நோட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். திருகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை பாலை திணை. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் என்னும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. 8 தொகை நூல்களுள் அகம் சார்ந்த நூல்களினுடைய எண்ணிக்கை மொத்தம் 5. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகளவு உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டவர் ஆப்ரஹாம் பண்டிதர். தமிழ் அறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர் உவேசா. 1816ஆம் ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவியவர் எல்லீஸ். வரலாற்றின் காலம் எதில் கணக்கிடப்படுகிறது? ஆண்டுகளில். உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். நண்பா கேள் என்பது எவ்வகை தொடர்? விழித்தொடர். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் அறிந்து கொள்ள அகராதி தேவையில்லை என்று கூறியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்ச்சி பற்றி கூறும் இலக்கியம் கண்ணுடையம்மன் பள்ளு. வெண்பாவுக்கு உரிய ஓசை செப்பலோசை. மடமகள் என்பதன் பொருள் இளமகள். மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இமைக்கும்போது 1000 போட்டி எத்தனை வீண் கனவுகள் தினம் தினம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இயேசுகாவியம். எழுதியவர் கண்ணதாசன். அல்ஹிலால் என்னும் வார பத்திரிகையை வெளியிட்டவர் அபுல்கலாம் ஆசாத். தேசபந்து என்று அழைக்கப்படுபவர் சித்ரஞ்சன் தாஸ். தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் பாலகங்காதர திலகர். சத்திய சோதக் என்ற அமைப்பினை உருவாக்கியவர் ஜோதிபாய் பூலே. டு நாட் டிஸ்டர்ப் என்ற செயலியை வெளியிடும் அமைப்பு ட்ராய். இந்தியாவில் முதல் புல்லட் ரயில் வழித்தடம் எங்கு வரை அமைந்துள்ளது? மும்பை முதல் அகமதாபாத் வரை. சமீபத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய மாநிலம் பீகார். குடிநீரில் தன் மனத்தை ஏற்றும் பூ பாதிரிப்பூ. குடிநீரில் தன் மனத்தை ஏற்றும் பூ பாதிரிப்பூ. வி என்பது பூவின் எந்த நிலையை குறிக்கின்றது? பூ கீழே விழுந்த நிலை. ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தினை அறிமுகப்படுத்தியவர் சுபாஷ் சந்திரபோஸ். தத்துவ போதினி சபையினை தொடங்கியவர் தேவேந்திரநாத் தாகூர். வேகம் என்பது ஒரு ஸ்கேலார் அளவாகும். விசையின் திருப்பு திறனின் பயன்பாடு. பற்சக்கரம், ஏற்றப்பலகை, திருப்பு சக்கரம். மலையணில் சரணாலயம் உள்ள மாவட்டம் விருதுநகர். இராணுவ மருத்துவக் கல்லூரி அமைந்துள்ள இடம் பூனே. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவதுதான் மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மணவை முஸ்தபா. 10 பாட்டு நூலான மலைபடு கடாமின் பாட்டுடை தலைவன் யார்? நன்னன். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலகத்தமிழ் மாநாடு நடத்திய முதல் நாடு எது? மலேசியா. கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நாவலின் ஆசிரியர் வைரமுத்து. விக்ரமாதித்தன் என்ற பட்டப்பெயரினை கொண்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். சேர மன்னர்களின் வரலாற்றை கூறும் நூல் பதிற்றுப்பத்து. குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பெருந்தேவனார். குறுந்தொகையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 401. நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின்
தந்தை என்று அழைக்கப்படுபவர் தாமஸ் அடிசன். 5 பெரும் வகைப்பாட்டினை முன்மொழிந்தவர் ஆர்ஹெச் விக்டேக்கர். இந்துஸ்தான் டெல்லி பிரிண்டர்ஸ் எங்கு அமைந்துள்ளது? சென்னை. ஒரு மரத்தின் சுற்றளவினை அளவிட பயன்படுத்தப்படுவது அளவு நாடா? சதுரகராதி என்ற அகர முதலியை முதலில் வெளியிட்டவர் வீரமாமுனிவர். அதியமான் நெடுமான் அஞ்சியின் அவைக்கள புலவர் ஔவையார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று கூறியவர் திருமூலர். கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் கிருட்டின பிள்ளை. நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் மொத்தம் 7. கிண்கிணி எனப்படுவது காலில் அணியப்படுவது. இந்தியாவுக்கு அதிகமான அந்நிய செலாவணியை பெற்றுத்தருவது வாசனை திரவியங்கள். பாலைவன காடுகளின் குணாதிசயங்களை எதனை நாம் குறிப்பிடலாம்? கூரிய இலைகள். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தூரமானது பூமி எங்கே இருக்கும்போது அதிகபட்சமாகின்றது? அப்ஹீலியன். தாளையூத்து புகழ் பெற்றிருப்பது சிமெண்ட் உற்பத்திக்கு. முதல் சங்கத்தை தோற்றுவித்தவர் அகத்தியர். நாடக இயல் என்ற நூலினை இயற்றியவர் பரிதிமாற் கலைஞர். அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய டிஎன்பிஎஸ்சி நோட்ஸுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.